பவுலை கேட்போம், பவுல் நீ என்ன நெருக்கப்பட்ட? பிலிப்பியர் 1:23, 22, 23, 24 நீங்க கவனிக்கும் போது அந்த பவுல் சொல்லுவார், ஏனெனில் நான் இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேகத்தை விட்டு, என் சரீரத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது எனக்கு அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் குடியிருக்கிறது உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை ஏன் பவுல் சொன்னார் தெரியுங்களா? லீஸ்திரா என்கிற பட்டணத்தில் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் லீஸ்திராவில சப்பானியா அந்த மனுஷன் எழுப்பின போது ஐகோனியா தேசத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் புறப்பட்டு வந்து, ஏய் இவன் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி பவுலை அடித்து கல்லெடுத்து கொன்றே போட்டு விட்டார்கள். இதை சரித்திராசிரியர் இப்படி வர்ணனிக்கிறார்கள். எப்படி வர்ணனிக்கிறார்கள் என்று தெரியுமா? இந்த சம்பவத்தில் இங்க பவுல் மரணத்தை சந்திக்கிறான். அவர் ஊழியத்தில் வந்து முதல் பிரயாணத்தில் கால் எடுத்து வைத்த போதே மரணத்தை சந்திக்கிறான். நான் தேவ சமூகத்தில் கேட்டபோது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த சம்பவம் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவருக்கு தரிசனம் போல காண்பித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2:3 இதைத்தான் பவுல் எழுதுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் எனக்கு தெரியும். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே எனக்கு தெரியல. ஆனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டு 3வது வானம் வரைக்கும் அவனை கொண்டு போனார்னு இந்த பெரிய காரியத்தை அந்த பவுல் சொல்லும் போது அவர் நான் தான் சொல்லல. ஏன் தெரியுமா? மோட்சத்தை கண்டவன், பரலோகத்தை கண்டவன் ஒரு நாள் அங்க மேன்மைப்படுத்தவே மாட்டான். ஆனா இன்னைக்குள்ள ஆளு இயேசுவை பார்த்தங்கிறான், பேதுருவை பார்த்தங்கிறான், தாவீது கிட்ட அடிச்சு வந்தாங்கிறான். அது ஒரு கேஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பவுல் ஒரு நாளும் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேங்கிறான். அப்ப பவுல் அந்த இடத்துல ரத்த சாட்சியா ஜீவனை கொடுக்கிறான். இப்ப ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்ட, ஆண்டவரே இதற்கு என்னதான் ஆண்டவர் அடையாளம்னு கேட்ட போது ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் போல இந்த காரியத்தை காண்பித்து, நான் பைபிள் காலேஜ் போகல, ஆனா ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆவியானவருடைய சமூகத்தில் உட்காந்து அழுது தரிசனத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொள்கிறவன். அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த பவுல் என்று சொல்லுகிற தேவதாசன் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த அங்க இருக்கிற எல்லா கூட்டத்தை பார்க்கிறான், பரிசுத்தவான்களை பார்க்கிறான், தம்முடைய தாசன் எல்லாரையும் பார்க்கிறான். இதை பார்த்த போது அந்த இயேசுவானவரையும் கண்ட போது இவன் காண்கிறான், ஐயோ பரதீசு இன்னும் வெறுமையா இருக்கு, பரலோகம் இன்னும் வெறுமையா இருக்கு. ஆண்டவரே ஊழியத்துல கால் எடுத்து வச்ச முதல் வருஷத்திலேயே எனக்கு 7 முறை என்ன கொலை செய்ய தேடினாங்க. ஆனா இங்க இக்கோனியால வந்து பிடிச்சு முதலாவது பிரயாணத்திலே என்ன அடிச்சு கொண்டு போட்டாங்களா. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு மறுபடியும் நீங்க மறுஜீவனை தாரும், எனக்கு மறுஜீவனை தாரும். ஏன் தெரியுமா பவுல் கேட்டான்? பவுலுக்கு பிரமாணத்தை அறிந்தவன். பவுல் பிரமாணத்தை அறிந்தவன். 613 பிரமாணத்தையும் கற்று குடித்தவன், கரைத்து குடித்தவன். அவனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. யாத்ரா 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யாத்ரா 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, வெறும் கையாய் என் சன்னிதானத்தில் பிரவேசிக்கலாகாது. பவுல் லீஸ்திரா பட்டணத்தில் வந்து அவன் ஊழியம் செய்யும் போது பவுலால் ஒரு ஆத்மா கூட சம்பாதிக்கப்படலை. பவுல் ஒரு ஆத்மா கூட பரலோகத்துக்கு கொண்டு போகல. இப்போ பிரமாணம் அவனுக்கு பாதிக்குது, பிரமாணம் அவனுக்கு குத்துது. ஆண்டவரே ஒத்த ஆத்மாவை கூட கொண்டு வராத நான் கோல ஊழியக்காரனா, கோல அப்போஸ்தலனா, கோல சீசனா நான் உங்க ராஜ்யத்தில் வந்து நிற்க விரும்பல. ஆண்டவரே எனக்கு மறுபடியும் மறு ஜீவனை தாரும் என்று அழுது அவன் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் புறப்பட்டு போன மறுபடியும் அனுப்பின போது அதைத்தான் பவுல் எழுதுகிறான். 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு புருஷன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானு தெரியாது. ஆனா 3வது வானம் வரைக்கும் அவனை எடுத்துக்கொண்டார்னு அவனைத்தான் சொன்னான். கேள்வி என்ன தெரியுமா? அவனைத்தான் சொன்ன போது அவன் 14 வருஷத்துக்கு முன்னேங்கிறான். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் இருக்கு. யாரு? எசேக்கியா ராஜா. ஆண்டவரே நான் சாவ போறேனே, எனக்கு ஆயுசை கூட்டி தர மாட்டீங்களா? எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கிறார்? 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். அதுக்கு அவன் நிழல், இவன் நிஜம். 14 வருஷத்துக்கு முன்னேனா என்ன அர்த்தம்? 15வது வருஷம் இந்த பவுலுக்கு கூட்டி கொடுத்தார் ஆயுச. அதைத்தான் பவுல் பிலிப்பியர் 1:23 அழகா எழுதுறான். எனக்கு இந்த தேகத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை வந்துச்சுடா அந்த பரதேசெல்லாம் பார்க்கும்போது. ஆனா உங்களுக்கு இன்னும் இயேசு தெரியலையே, என் திருப்பூரில் இன்னும் ஜனங்க ரசிக்கப்படலையே, என் தமிழ்நாட்டில் இன்னும் ஜனங்க ரசிக்கப்படலையே, நைஜீரியாவில் ஊழியர்கள்லாம் அடித்து எரிக்கிறாங்களே, நெருக்கத்தின் மேலே நெருக்கம், போராட்டத்தின் மேலே போராட்டத்தை பார்க்குறேனே, வெறும் கையா நான் வர விரும்பல. ஆண்டவரே எனக்கு மறுஜீவனை தாரும்.
இந்த சமீப காலமாக ஊழியர்களாக நம்ப அழுகிறது நமக்கு தான் தெரியும்ல பாஸ்டர். போதும் ஆண்டவரை ஊழியம் எடுத்துக்க ஆண்டவர், போதும் ஆண்டவர். பிரயோஜனம் இல்லாமல் குடும்ப ரீதியாகவும் இருக்கும், உறவு ரீதியான இருக்கும், உலகத்தின் அதிபதியாலும் இருக்கும், சரீரத்திலையும் இருக்கும். போதும் ஆண்டவர், போதும் ஆண்டவர். நான் சொல்லுவேன், அநேக நேரம் ஊழியமே வேண்டான்னு வாகனத்தை வேகமாக ஓட்டி லாரிக்கு ஆப்போசிட்டில் செத்துலான்னு வண்டியை ஓட்டினவன் நான். உண்மை, வண்டியை ஓட்டினவன் நான். அவ்வளவு துர்சாட்சி, அவ்வளவு கேவலம், அவ்வளோ அங்கீகாரப்படுத்தாத கூட்டம், இதெல்லாம் செத்துலான்னு வண்டியை வேகமாக ஓட்டினவன் நான். அநேக நேரம் நான் வெறுத்த ஊர் திருப்பூர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெறுத்த ஊர் திருப்பூர். அத்தனை நன்றி உள்ளவங்க உள்ளே இருக்காங்க. இங்கே இல்லை, தேசத்தை சொல்கிறேன், திருப்பூரை சொல்கிறேன். திருப்பூர் அவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கிறவங்க. திருப்பூர் என்னதுங்களா, இருநாக்கு. இந்த பக்கம் நல்ல வேணுவாங்க, அந்த பக்கம் அவங்க கிடக்கிறானுவாங்க. திருப்பூர் உள்ளவங்க கூட இருக்கிற மாதிரி நல்லா நம்ம கூட இருக்கிற மாதிரியே தெரியும் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் ஆள் அப்படியே வேற மாதிரி போயிடுவான். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல பாஸ்டர், தெரியல. நான் வடமாநிலம் பீகார் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் நாகேஷ் ஜெயக்குமார்னு, ராஜேஷ் தத்தி, எத்தனையோ பரிசுத்தவான்கள், எம்எல் அண்ணன், எல்லா பரிசுத்தவான்களும் அவங்க அந்த பகுதி. அதுதான் எனக்கு பாரம், அதுதான் எனக்கு பாரம். எத்தனையோ முறை போகிறதுக்கு நான் பிரயாணப்பட்டவன். ஆனால் தேவ திட்டம் என்னவோ தெரில, என்னை இங்கே உட்கார வச்சுட்டு. எதுக்கு என்ன உட்கார வச்சுருக்கேன் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பல ஊழியர்களை, பல வாலிபர்களை, ஊழியக்காரனை எழுப்பி வடமாநிலத்துக்கு அவனை அனுப்பணும்னு சொல்லித்தான் கர்த்தர் என்ன வந்து அந்த பாரத்தில் நடத்துகிறாரோன்னு எனக்கு அநேக நாள் நான் யோசிக்கிறேன், அநேக நாள் யோசிக்கிறேன். அதனால் நிறைய நேரம் என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரேன்னு நினைக்கிறேன், பரலோகத்தை எடுத்துக்கங்க ஆண்டவரேன்னு நினைக்கிறேன். நிறைய தகப்பன்மார் ஊழியர் நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. சில சம்பவங்கள், சங்கடமான சாட்சிகள், சங்கடமான சூழ்நிலைகள், எடுத்துக்கோங்க ஆண்டவரே, எடுத்துங்க ஆண்டவரே. ஆனால் பவுல் வந்து அப்படி நினைக்கல. எவ்வளவு அதிகமாக அன்பு கூர்ந்தாலும், அவ்வளவு குறைவதான மக்களால் அன்பு கூறப்பட்டாலும் மிகவும் சந்தோஷமாக உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ண படம் விரும்புகிறேன்னு அவன் சொன்னான் பாருங்க. இந்த ஒரு வசனத்தில் தான் நான் தோத்துட்டேன். இந்த ஒரு வசனத்தில் தோத்துட்டேன் பாஸ்டர். ஏன்னா அவ்வளவு காயப்படுத்துகிறாங்க, அவ்வளவு துக்கப்படுத்துகிறாங்க. அந்த விசுவாசிகளுக்கு நான் எப்படி ஆண்டு சந்தோஷமாக பண்ண முடியுதா? பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பண்ண முடியுமா? எப்படி முடியும்? அப்போ இன்னும் நமக்குள்ள மாம்சம் இருக்குன்னு தெரியுது. வளைக்கிறார். என்ன பரிசுத்தவான்களே, அண்ணன் யாக்கா, நான் நேசிக்கிற நல்ல ஊழியர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெருக்கம் உலகத்தாலேயோ உறவுகளால் மட்டும் இல்லை, ஊழியத்தாலையும் நெருக்கப்பட்டவர்கள் உண்டு. அவன்தான் பவுல். இவ்விரண்டினால் நான் நெருக்கப்படுகிறேன். ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்துக்கு போகிறதுக்கு ஆசை தான். ஏன் தெரியுமா? அப்போ முன்னாடி கேட்டான் ஜீவனை, எல்லாம் உலகத்தையே கலக்குனதுக்கப்புறம் இப்போ சொல்கிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு. பாஸ்டர் நம்ம அன்னைக்கு சொல்லணும் பாஸ்டர், இன்னைக்கு நமக்கு ஓட்டம் இருக்குது சிஸ்டர், இன்னைக்கு நமக்கு ஓட்டம் இருக்குது பாஸ்டர், அதுக்கு நம்ம ஓடணும்னு சொல்கிறேன் ஐயா. அதனால தான் ஐயா இன்னும் ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கிறபடியால் தான் தேவன் நம்மளை உட்கார வைக்கிறார். இன்னும் உட்கார வச்சிருக்கிறார், இந்த கூட்டில் உட்கார வச்சிருக்கார், இந்த தேகத்தில் உட்கார வச்சிருக்கார், இந்த கூடாரத்தில், அல்லேலூயா, இந்த கூடாரத்தில் உட்கார வச்சிருக்கார்.